ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்ம்ங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்கலாம்னா ஒரு தலையீத்து கிடாரி, செவல கிடாரி பார்க்குறோங்க. விற்பனைக்கு தலையீத்து கிடாரி, செவல கிடாரிங்க. 6 பல் கிடாரி, 6 பல் கிடாரிங்க. கிடாரி கன்று செவல கன்றுங்க. கன்றின்றி என்னோட 8 நாட்கள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் கறக்கலாங்க. கிடாரி நல்ல அம்சமான கிடாரி, நல்ல ஆழ நீளத்தில் தெளிவான கிடாரிங்க. நல்ல முக அமைப்பான கிடாரி, தாடை அருந்தாடைங்க, தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது, வால் கொடி பயிர் வால் கொடிங்க. கிழங்கு நிலங்கொட்டுற அளவு இருக்கும், நிலங்கொட்டுற அளவுக்கு இருக்குங்க. திமிழ் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை திமிழ் சேரும். நல்ல நைஸான கிடாரி, நல்ல உடசல் கிடாரிங்க. நல்ல பின் விலாசம், நல்ல விலாசம், புறவை ஏற்றமான கிடாரிங்க. மடிச்சட்டு நல்ல மடிக்கட்டுங்க. 4 காம்பு மடிச்சட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்மடி மாடு, ஆமமடின்னு சொல்லுவாங்க. உள்மடி மாடு அடைச்ச மடிச்சட்டுங்க. 4 காம்புகள் கறக்கிறதுக்கு பூங்காம்பு, கறக்கிறதுக்கு 4 காம்புகள் ஒரே சீராக இருக்குது. கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குதுங்க. தெளிவான கிடாரி, நல்ல அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. எந்த குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. கறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலணையாமல் நீயோட 8 நாட்கள் ஆகுது. கன்று போட்டு 8 நாள் ஆகுது. கறக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கண்ணை ஊட்டடிச்சு முன்னால் பிடிச்சி கட்டிட்டு கறந்தீங்கன்னா வெச்ச கால பெண்ணுக்கு எடுக்காமல் பொட்டாட்டம் ஈத்து மாடு கூட அந்த மாதிரி நிற்காது. அந்தளவுக்கு சாதுவாக நிற்கிதுங்க. மடிக்கும் பாலுக்கு சம்மந்தம் இல்லைங்க. மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டு, நல்லா உள்மடி மாடு அடைச்ச மடிச்சட்டுங்க. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குங்க. கன்றுக்கு போக காலையில் ஒரு 1.5, சாயந்தரம் 1 லிட்டர். கன்றுக்கு போக 1.5 1 இன்னைக்கு கண்டிஷனுக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 1.5, சாயந்தரம் 1 லிட்டர் கறக்கிறோம் கன்றுக்கு போக. இப்போ கன்று போட்டு 8 நாட்கள் தான் ஆகுதுங்க. தலைச்சங்கடேரி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நாள் ஆனால் தான் பால் தெளிம்புங்க. முறையானபடி நீ சப்ளை பண்ணி அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக வச்சு, இல்லை அம்பளி காய்ச்சி வச்சு கூழ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பால் ஏறி வருங்க. தெளிவாக இருக்கும். குறைஞ்சபட்சம் காலையில் 1.5, சாயந்தரம் 1.5, ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் கறந்து கன்று தெளிவாக ஊட்டிக்குங்க. 6 பல்லு கிடாரி, காலணையாமல் கிடாரி கண்ணோட செவல கண்ணோட தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது. எந்த குறைபாடும் இல்லை, தெளிவாக இருக்குதுங்க. இந்த மாட்டை கண்ணை தேர்வு செய்ய நண்பர் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 44,000 ரூபா சொல்லுதுங்க. அந்த செவல மாட்டோட செவல கிடாரியோட விற்பனை விலை 44 ரூபா சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனும் அனுப்பலாம், பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. தெளிவான கிடாரி, தலையத்தில் பல்லுப்பாக்கியில் காலணையாமல் கிடாரி கண்ணோட செவல கண்ணோட தெளிவாக செவல மாடு தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை கண்ணை தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 44 ரூபா சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி, வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.